ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளான ஒரு ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்து பார்ப்போமா. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் தயிர் எடுத்துக்கரலாம். நான் இந்த கப்பில் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். இப்போது அதே கப்பில் 1/2 கப் பால் சேர்த்துக்கரலாம். இது கூடவே 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கரலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கரலாம். லெமன் ஜூஸ் ஒரு அரை பழம் இருக்கும், அதுவும் சேர்த்துக்கரலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கரலாம். நான் சிக்கன் அளவான பீஸாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப பெருசாக போடலை. இப்போது இந்த சிக்கனை 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு. இப்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது ஒரு பிளேட்டில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கரலாம். இது கூடவே 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கரலாம். ஒரு ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இந்த அளவுகள் போதும். இல்லை காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா இதுலேருந்து பாதி பாதியாக குறைச்சிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெடி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை ஒவ்வொன்றா எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறணும். சிங்கிள் கோட்டிங் போதும் அப்படின்னா இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிறலாம். இல்லை அப்படின்னா டபுள் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அகெயின் இந்த சிக்கனை எடுத்து இந்த மசாலாவில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். இந்த டைம்லேயும் அந்த சிக்கனில் மாவு லேயராக தெரியும், அப்போனா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி எண்ணெய் காயவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் 1 பை 1 போட்டு சிம்லே வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, சிம்லே வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இல்லைன்னா உள்ளே சிக்கன் வெந்திருக்காது, வெளியில் மாவு நல்லா கரைஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும்.